முக நிறைய கண்ணீரோட இதுக்கு மேல விம்மி அழக்கூட திராணியின்றி வரந்தரையில சுருண்டு படுத்திருந்தாள் வட்சலா. 33 வயதான ஒரு இளமங்கை. பார்ப்போரை சுண்டி இழுக்கும் அழகோடு பிறந்ததாலோ என்னவோ பள்ளி படிப்பை தாண்டாத அவளை பிரபல வக்கீலிடம் குமாஸ்தா வேலை பார்த்து வந்த கனி அழகன் பெற்றோரின் எதிர்ப்பை தாண்டி மனமுடித்து கொண்டான். எங்களுடைய கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு பக்கத்தவளுக்கு வாழ்க்கை கொடுக்க தீர்மானிச்சிட்டல்ல, இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு 2 பேரையும் துரத்தி அனுப்பிச்சு கனி அழகன் குடும்பம். எங்களுக்கு இதுவரை வேலை கொடுத்து சாப்பாடு போட்ட குடும்பத்துக்கு விசுவாசமாக தான் இருப்போம். அவங்களுக்கு துரோகம் நினைச்ச நீ எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி உள்ளால கூட அனுமதிக்கல அவளோட குடும்பம். கனி அதுக்கெல்லாம் அஞ்சலை. தன் குடும்பம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன் படிப்பையும் வட்சலாவையும் மட்டும் கொண்டு மெட்ராஸுக்கு வந்தான். முன்பு வேலை பார்த்த வக்கீலோட சிபாரிசு பேரில் அவனுக்கு இங்கே வேலை கிடைச்சிது. ஆரம்பத்தில் பல சிரமங்களோட 2 பேரும் வாழ்க்கையை தொடங்கினாலும் இப்போ 2 வருஷமா கனி அவளை ரொம்ப நல்லாவே வச்சுக்கிட்டான். கிராமத்துல இருந்து படிப்பறிவே இல்லாமல் நகர்ப்புறத்துக்கு வந்ததால வட்சலாவால் அங்கே யாரோடும் பெருசாக ஒட்ட முடியலை. அதிகாலையில் எழும்புறது, வாசல் பெருக்கி கோலம் போடுறது, கணவருக்கு விதவிதமாக சமைச்சு அவரை சாப்பிட வச்சு அனுப்புறது, அப்புறம் அவரோட துணிகளை துவைச்சி காய வைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறது, கூடவே தோட்ட பராமரிப்பு, இப்படியே மாலை வர நீண்டு மாலை ஆனதும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீடு வரும் கணவருக்கு காப்பி போட்டு சின்னதா பலகாரம் செஞ்சு குளிச்சு முடிச்சு அவனுக்காக காத்திருப்பது, இதுதான் அவளோட தினசரி வேலை. அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா இரவு கண்மூடுற வர அவனுடன் நொடிகள் எப்படி போகும்னு அவளுக்கே தெரியாது. அந்த அளவு அவளை உருக வச்சு உலகத்தை மறக்க வைப்பான் கனி. முதல் குழந்தை பிறக்கும் வரை அவங்க வாழ்வு அப்படிதான் நகர்ந்துச்சு. குழந்தை பிறந்ததும் குடும்பம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாதது 2 பேருக்குமே வலிதான். ஆனாலும் அவனுக்கு அவளும் அவளுக்கு அவனுமாக நாட்களை கடத்தினாங்க. நாட்கள் அழகாதான் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் வர காலையில முகம் முழுசும் 1000 முத்தங்களை அள்ளி கொடுத்துட்டு வேலைக்கு போன கணவர் அடுத்த 1 மணி நேரத்திலே கமலா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாருன்னு ஒரு டெலிஃபோன் அழைப்புல நிலை தடுமாறிதான் போனாள். அடுத்து என்ன செய்வது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. குறைந்து போய் நின்றவளை எதுவோ அசைக்க உடையை கூட மாற்றாமல் வெளியே ஓடி வந்தாள். கமலா ஹாஸ்பிட்டல் எங்கு இருக்கிறது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் நடந்து அந்த வளைவை தாண்டினால் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அதற்கு காரணம் கூட அவள் கணவர்தான். இதாண்டி ஆட்டோ ஸ்டாண்ட், பார்த்து வச்சுக்க. எதுவும் ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயாவது போகணும்னா இங்க வந்து ஆட்டோ பிடிச்சா போதும். ஒரு நாள் குழந்தையை ஹாஸ்பிட்டல் கூட்டி செல்ல அழைத்து வந்தபோது கனி சொன்னது, அதை பார்த்து நான் என்னத்த பண்ண போறேன்? எப்படியும் நீங்க இல்லாம வெளியில வரப்போறதே இல்லை. எனக்கு எதுக்கு இந்த ஆட்டோ ஸ்டாண்டு? பைக்கின் பின்னால் இருந்து கணவரிடம் கேலி பேசியது நினைவுக்கு வர கண்ணீர் குப்பென்று வந்தது. அந்த அழுகையோடே வந்ததும் ஆட்டோக்காரனுக்கு புரிந்துவிட விவரம் கேட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தான். கூடவே அவள் தடுமாறிய தடுமாற்றத்தை பார்த்து இறங்கி அவளோடவே சென்று ஐசூவின் முன் கொண்டு போய் நிறுத்திவிட்டே கிளம்பினான். ஐசு கதவு வழி உள்ளே பார்த்தவள் ஈரக்குலையே நடுங்கிவிட்டது. அப்படியே அப்படியே அடிசாய்ந்து விழுந்தவள்தான். அதன் பிறகு அவள் கண் திறக்கும் போது கனி வேலை செய்யும் வக்கீல் வெங்கட்ராமனின் மனைவி அவள் அருகில் இருப்பது தெரிந்தது. அவர்தான் அவளை தேற்றி ஒரு வழியாக நார்மலாக்கியது. ஒரு வாரம் இதுவரை சேர்த்து வைத்த கொஞ்ச நெஞ்ச பணம் மொத்தத்தையும் விழுங்கிவிட்டு கூடவே அந்த வக்கீல் வெங்கட்ராமனுக்கு 5 லட்சம் கடனாளியாக்கிவிட்டு உயிரை விட்டிருந்தான் கனி. 8 மாதம் முடிந்திருந்த கை குழந்தையோடு இன்று நிராயுதபாணியாக அவள்.
ஜாதி பாகுபாடு மகனின் இறப்புக்கு கூட அந்த தந்தையை வரவிடவில்லை. அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு வாழ்ந்த அவளின் குடும்பத்தால் நிமிர முடியாமலே ஒதுங்கி நின்றுவிட்டு சென்று விட்டது. அக்கம் பக்கமெல்லாம் 6 நாளில் நழுவி விட்டார்கள். நாளைய பொழுது தெரியாமல்தான் வெறும் தரையில் குமுறிக் கொண்டிருந்தாள் வத்சலா. அவள் தலைமாட்டில் பூமாலையோடு சிரித்து கொண்டிருந்தான் கனியழகன். மனைவியின் கண்களில் ஒரு துளி கண்ணீர் வரவிட மாட்டேன் என வாழ்ந்தவன் இன்று குமுறி அழும் அவளை ஆறுதல் படுத்தக்கூட முடியாமல் போட்டோவுக்குள் அடைந்து போயிருந்தான். வத்சலாவால் வாய்விட்டு கதறி அழத்தான் முடியவில்லை. 6 நாளாய் தன் நிலையை எண்ணி எண்ணி அழுது ஓய்ந்திருந்தாள். அப்படியும் விடுவேனா என்பது போல கண்ணீர் பொங்கித்தான் நின்றது. உதடு விம்மிக் கொண்டுதான் இருந்தது. ஒரு பக்கம் கனியோடு வாழ்ந்த நாட்கள் கொடுமைப்படுத்தியது என்றால், மறுபக்கம் எதிர்காலம் பற்றிய பயம் அதிகமாகவே இருந்தது. அவளும் என்ன செய்வாள்? வெளி உலகமே பழகாமல் கணவனின் நிழலில் வாழ்ந்தவளுக்கு விதி குப்புறப்பிடித்து தள்ளும்போது அவளும் என்னதான் செய்வாள்? யாரிடம் தன் நிலையை சொல்வது? இனி தன் குழந்தையை எப்படி வளர்ப்பது என அவளுக்குள் 1000 போராட்டங்கள் இருந்தது. அதனால்தான் குழந்தை குரலெடுத்து அழுவது கூட அவளுக்கு உரைக்கவே இல்லை. அப்போது உள்ளே நுழைந்த பக்கத்து வீட்டு பெண்மணி ஓடி வந்து குழந்தையை தூக்கி கொள்ள, அப்போதும் வத்சலாவிடம் எந்த அசைவும் இல்லை. அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்து கொண்டு உள் சென்றவள் குழந்தையின் பசியாற்ற முனைந்தபோதுதான் தெரிந்தது கிச்சனே காலியாக இருப்பது. எதுவும் பேசாமல் குழந்தையோடு தன் வீட்டிற்கு வந்தவள் தன் வயதான மாமியாருக்காக வாங்கி வைத்திருந்த கேப்பங்கூளை காய்த்து குழந்தைக்கு கொடுத்து பசியாற்றிய பின்பே வத்சலாவை தேடி வந்தாள். அவள் இப்போதும் அப்படியே படுத்து கிடந்தாள். அவள் நிலைமை புரிந்தது. இங்கு குடிவந்த 3 வருடமாக அவளும் பார்க்கிறாள்தானே. பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூட அதிகம் பழகாத பெண், கணவனின் நிழலை மட்டும் நம்பி வாழ்ந்த பெண். இவளால் அடுத்து என்ன செய்துவிட முடியும்? ஆனாலும் வாழ்ந்தாக வேண்டுமே, எதையாவது செய்தாக வேண்டுமே. இப்படியே கிடந்தால் எதுவும் மாறிப்போகாதே. சூழலை எதிர்கொண்டுதான் இவள் ஆக வேண்டும். இந்த குழந்தைக்காகவாவது இவள் இதுவரை பழக்கப்படாத இந்த சொசைட்டியோடு மல்லுக்கட்டிதான் ஆக வேண்டும். இப்படி எண்ணிக்கொண்டேதான் மிக வற்புறுத்தி எழும்பி உட்கார வைத்தாள் அந்த பெண். அவள் முகம் கண்டதுமே வத்சலா குரல் உடைந்து அழ ஆரம்பித்தாள். பேச்சு வரவில்லை. கையில் எதையோ சைகை காட்டினாள். அது அந்த பெண்மணிக்கு தெளிவாக புரிந்தது. உனக்கு நிலைமை எனக்கு புரியுது வத்சலா. ஆனா நீ அழுதுட்டே இதுல படுத்து கிடக்கிறதால எதுவும் மாறி போக போறதில்ல. நீ எழும்பி வெளியில வந்துதான் ஆகணும். உன் குழந்தைக்காக இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவனோட எதிர்காலத்துக்காக. இன்று அவனோட பசிய நான் போக்கிட்டேன். நாளைக்கு என்ற போதே குப்பென்று அழுகை வர அவள் மடியில் புரண்டே கதறிவிட்டாள் பெண்ணவள். தெரியலக்கா, தெரியல. எனக்கு எதுவும் தெரியல. உலகமே இருட்டா தெரியுது. என்ன செய்யறது என்கிறத யோசிக்க கூட முடியல. அழுகைய தவிர வேற எதுவும் தெரியல. அப்படி அப்படி உள்ளங்கைக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரேக்கா. எனக்கு உன் மனநிலை புரியுது. ஆனா மனச நீ தேத்தி தான் ஆகணும். இதுல இருந்து கடந்து தான் ஆகணும். எப்படிக்கா, எப்படி இதுல இருந்து கடக்க போறேன்? குமரி அழுது அவள் தோள்பட்டையை ஆதரவாக தடவியவள், என் ஆபீஸ்ல பேசுறேன், நீ நாளையிலிருந்து என்னோட வா. அக்கா, தையல் வேலை தான். நாம தச்சு கொடுக்கறது போல சம்பளம். அக்கா, நான் எப்படி? நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஒரு கஷ்டமான வேலை தான். எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சமா ஒரு வருமானம் வந்தா உன் குழந்தையோட பசிய போக்கலாம்ல. அது அது வந்துக்கா. பிடிக்கலனா விடு. உன் நிலைமை சரியில்லையேன்னு சொன்னேன். அது இல்லக்கா. எனக்கு எனக்கு தையல் தெரியாதே. பழகிட வேண்டியதுதான். நான் எப்படிக்கா? நான் மக்கு. எந்த மக்கா இருந்தாலும்
சூழல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் வத்சலா என்றதும் வத்சலா அமைதியாக தலைகுனிய, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம், நான் வரேன். அவள் கிளம்பி விட்டாள். அவள் போன நொடியிலிருந்தே வத்சலாவினுள் ஒருவித தடுமாற்றம். தன்னால் ஒழுங்காக அப்பணியை செய்ய முடியாது என்ற எண்ணம். அந்த மிஷினை பயன்படுத்தக்கூட தெரியாதவளிடம் போய் அந்த வேலைக்கு வா என்றால் அவள் எப்படி முடிவெடுப்பாள்? அன்று முழுதும் அதே யோசனையோடே கணவரின் புகைப்படத்தின் முன் படுத்திருந்தாள். வாசலில் அரவம் கேட்க தலையை தூக்கி பார்த்தாள். அவள் தாய்தான். அம்மா! வாரி சுருட்டு கொண்டு எழுந்து வாசலுக்கு வந்தாள். இப்போதுதான் ஏதோ ஏதோ ஒரு பிடிமானம் ஒன்று கிடைப்பது போல் இருந்தது. ஆனால் அந்த பிடிமானமும் தாய் கிளம்பும் போது சொன்ன வார்த்தையில் இல்லாமல் போனது. இங்க பாரு கண்ணு, பெரியய்யா ஊட்ட எங்களால பகச்சிக்க முடியாது. அப்படியும் ஏன் தேடி வந்தேன்னு பாக்குறியா? பெத்த வயிறு அங்க உட்கார விடல. உன் அப்பனுக்கும் உன் அண்ணன்காரனுக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். நான் வரசா போயாகணும். போகிறதுக்கு முன்னால ஒன்று சொல்றேன், கேளு. இந்த பச்சை பூவை வச்சுட்டு உன்னால தனியா வாழ முடியாது. பேசாம பெரியய்யா காலில் போய் விழு. மிதிச்சு தள்ளதான் செய்வாங்க, ஆனாலும் விடாத. கெஞ்சி அழு. எப்படியும் ஒரு கட்டத்துல இறங்கிடுவாங்க. அப்படியே இறங்கலனா உங்க வீட்டுல ஒரு ஓரமா வேலைக்காரியா இருந்துடுறேன்னு சொல்லு. அப்படியாவது உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீ எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க பேரனுக்காக உன்னை அவங்க வீட்டு வேலைக்காரியா ஏத்துப்பாங்க. இல்ல அம்புட்டு அழுதும் ஏத்துக்கலனா குழந்தையாவது கொடுத்துட்டு நீ வெளியில வா. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது பயத்தை கழுவலாம். தாய் சொல்லிவிட்டு சென்று பல மணி நேரம் சென்று விட்டது. தாய் சொல்வது சரிதான். அவளால் இந்த குழந்தையை கனி வளர்த்து ஆளாக்குவது போல் ஆளாக்க முடியாது என்பது அவளுக்குமே தெரியும்தான். ஆனாலும் இந்த அளவு இறங்கி போக முடியுமா? முடிந்துதான் ஆக வேண்டும். தன் மகன் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அவள் தாய் சொல்வது போல அந்த முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இவளால் தனித்து எப்படியும் இந்த குழந்தையை வளர்க்க முடியாது. வளர்க்கும் தைரியம் அவளுக்கில்லை. அவள் விழி நிறைய விழிநீரோடு கணவரை ஏறிட்டு பார்த்தாள். ஏன் ஏன் என்ன கிணத்து தவளையா வாழ வச்சிங்க? அதனால தானே எதுவும் செய்ய முடியாம தடுமாறுறேன். பக்கத்து வீட்டு அக்கா சொல்றது போல தையல் தொழிலுக்கு போலான்னா பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாம போக பயமா இருக்குது. அம்மா சொல்றது போல மாமனார் காலில் போய் விழவும் பயமா இருக்குது. கடைசியாக கனி அவர்கள் முன் தண்ணி கொண்டு நிறுத்திய அன்று அவர் முகம் காட்டிய ருத்ர தாண்டவத்தில் பயந்து நடுங்கி போய் கணவரின் முதுகுக்கு பின் பதுங்கியவளாயிற்றே. எப்படி போவது? போவது சரியா? போகவில்லை என்றால் எதிர்காலத்தை எப்படி சமாளிப்பேன்? வத்சலா குழப்பத்தின் உச்சத்தில் இருந்த நேரம் அவள் குடியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றது ஒரு கார். காரின் குரல் ஒலியே வந்திருப்பது யார் என்று அவளுக்கு காட்டியது. குழப்பம் மாறி மனது லேசாக தெளிந்தது. எதுனாலும் வக்கீல் ஐயாயிட்டே கேட்போம். இங்க வந்த 3 வருஷத்துல கனிக்கு எல்லாமுமா அவர் தான் இருந்திருக்காரு. கனி கூட எதுனாலும் அவர்கிட்ட கேட்டுதான் செய்வாரு. நாமளும் இந்த 2ஐயும் அவர்கிட்டயே சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரோ அதையே செய்வோம் என தீர்மானித்தவள் கண்களை துடைத்து கொண்டு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தாள். அவரும் வந்தார். கை நிறைய வீட்டிற்கு தேவையான பொருட்களோடு வந்தார். அதில் குழந்தைக்கான மாவும் இருந்தது. இவள் சமையல் செய்ய தேவையான அத்தனை பொருளும் இருந்தது. நெகிழ்வோடு அவரை பார்த்தவள் அத்தனையும் வாங்கி காலுக்குள் வைத்துவிட்டு தன் மனக்குழப்பத்தை சொன்னாள். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த வக்கீல் வெங்கட்ராமன் சொல்லி முடித்து கண்ணீரும் கம்பலையுமாக தன்னை ஏக்கத்தோடு பார்த்த பெண்ணின் தோளை பிடித்தவாறு, எதுக்கு இப்போ மானங்கெட்டு போய் அந்த கிராமத்தான் காலில் போய் விழணும்னு நினைக்கிறா? உன் புருஷன் உயிரோட இருக்கும்போதே ஏத்துக்காதவங்க இனி உன்னை ஏத்துக்க போறானா? இந்த குழந்தை அவங்களோட பேர குழந்தை இல்லை. அவங்கள பொறுத்தவரை
இது ஒரு அவமான சின்னம். யாராவது அவமான சின்னத்தை தன்னோட வச்சுப்பாங்களா? அப்படின்னா தையல் வேலைக்கு போலான்னு சொல்றீங்களா? பாவமாக கேட்டாள் பெண்ணவள். நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நீ எதுக்கு அந்த மிஷின் அடியில போய் சாகணும்? அப்போ அப்போ என் எதிர்காலம்? குழப்பமாக கண்ணீரோடு ஏறிட்டவள் கண்ணீரை துடைப்பது போல அவள் மென்கரத்தை தடவியவரை கூட கவனிக்கவில்லை. நாங்க எதுக்கு இருக்கோம் என்றார் இதுவரை இல்லாத முகப்பொலிவோடு. கூடவே அவர் இழிப்பான சிரிப்பு அவளுக்கு எதுவோ புரிய வைக்க சிலிர்த்து நிமிர்ந்தாள். அப்போதுதான் அவர் கண் தன் உடல் முழுவதும் அத்துமீறி நுழைவதை கவனித்தாள். ஒரு நொடி கூசி போனது உடல். தோள்பட்டையில் இதுவரை பிடித்திருந்த கரம் இதுவரை கொடுக்காத ஒரு அருவருப்பை கொடுக்க திடுக்கிடலோடு விலகினாள். எதுக்கு இப்போ விலகிறா? நான் சொல்றத மட்டும் கேட்டு என்னோட இருந்தா என் கை மட்டும்தான் உன் உடம்பு மேல படும். அதுவே பேகை தூக்கிட்டு வெளியில கிளம்புனா என்னை விட மோசமான 1000 பேர் கைகள் படும், பார்த்துக்க என்றவர் எழுந்து மறுபடியும் அருகில் வர வத்சலா 2 அடி பின்னால் நகர்ந்தாள். பயப்படாத, நான் இப்போ எதுவும் செய்ய போறதில்ல. நீ நீ நல்லா யோசி. உனக்கு வேற வழி இல்லை என்கிறது உனக்கே தெரியும். பேசாம என் பேச்சு கேட்டு நடந்தா இந்த வீட்டில் இப்படியே மகாராணி போல வாழலாம். இல்லை, உன் பிள்ளையோட வெளியில பிச்சை தான் எடுக்கணும், பார்த்துக்க சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு கேவலமான லுக்கை அவள் மீது வீசிவிட்டு கிளம்பி போனான். அந்த ஒற்றை நொடி அவள் உடலே ஆட்டங்கண்டது. பல மணி நேரம் அவளால் அவளை மீட்டெடுக்க முடியவில்லை. தான் அப்பா ஸ்தானத்தில் பார்த்த ஒருவர் படுக்கையை பகிர்ந்து கொள்ள கேட்கிறார். தன் கணவர் கடவுளாக மதித்த ஒருவர் தன்னையே படையலாக்கி கேட்கிறார். துடித்து துவண்டு போனாள் பெண்ணவள். இரவு முழுதும் பொட்டு தூக்கமில்லை. அந்த வக்கீல் சொல்வது போல அவனை பகைத்தால் இந்த வீடும் தங்கிக் கொள்ள இடமும் இல்லாமல் நடுத்தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஜாதி வரி பிடித்த மாமனாரின் காலில் விழுந்தாலும் அவன் தன் மகனை அவமான சின்னமாக தான் பார்ப்பார். பக்கத்து வீட்டு அக்கா சொல்வதை கேட்கலாமென்றால் தனக்கு தெரியவே தெரியாத தொழில். அதுபோக அந்த வக்கீல் சொல்வது போல் அங்கும் கயவர்கள் இருந்தால். இரவு முழுதும் இந்த சிந்தனையே ஓடியது. கூடவே கணவரின் இழப்பும் வலித்தது. அழுகையும் குழப்பமுமாக எப்போது தூங்கினாள் என்றே அவளுக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை விடிந்தது. அவள் முகமே தெளிவு பெற்றது போல இருந்தது. அவசரமாக எழுந்து சமையலை செய்தாள். குழந்தைக்கு காலை உணவை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு குளிக்க சென்றாள். குளியலறையில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு அக்காவின் குரல் கேட்டது. அவசரமாக குளித்து வெளிவந்தவள் ஹாலில் இருந்த டெலிஃபோனின் குரல் கேட்டு ஓடிப்போய் அதை எடுத்தாள். எதிர்முனையில் தாய். அம்மா அம்மா எப்படி ஃபோன்ல? யோசிக்கும் முன் விடையாக, கண்ணு, நான் போஸ்ட்மேன் வீட்டிலிருந்து பேசுகிறேம்மா என விளக்கம் கொடுத்து முடித்தவர். என்ன கண்ணு முடிவெடுத்தா? நைட்டானா மனசு அடங்கி தூங்க முடியல. பச்சை பிள்ளையோட தனியாக கிடந்து அல்லாடுறியேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. அதான் காலையிலே வயக்காட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். என்ன கண்ணு முடிவு பண்ணுனா? நீ நீ கிளம்பி ஊருக்கு வராதனே என்றவாறு அவள் தாய் நிறுத்த ஓடி வந்த வெளிநீர் விழியை தாண்டி வெளிவராமல் அணைகட்டி நிறுத்தியவள். இல்லம்மா, இல்லை, எனக்கு இங்க ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நானே என் பிள்ளைய பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கு. மாமனார் வீட்டில் நானும் என் மகனும் அடிமையா இருக்கிறதுக்கு பதில் என் புருஷன் வாழ்ந்த இந்த ஊர்ல வாழலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னக்குன்னு சொல்ற? அந்த ஊர்ல தனியாவா? இல்லம்மா, மெட்ராஸ்ல நான் மட்டும் இல்லை, என்னை போல எத்தனையோ பேர் வாழ்றாங்க. எனக்கும் என் மகனுக்கும் நல்ல எதிர்காலத்தை இந்த ஊர் கொடுக்கும்னு நான் நம்புறேன். நீ கவலைப்படாம இருமா. நான் உன் பேரனை உங்க பெரியய்யா குடும்பத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம வளர்ப்பேம்மா. அவனை பெரிய பதவியில உட்கார வச்சு
உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். மகனோட மரணத்தில் கூட ஜாதி பார்த்த அந்த ஜாதி வெறியர்கள் முன்னால் தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன். நீ வை, நான் இனி என்ன செய்யணும்னு நேற்று இரவே முடிவு பண்ணிட்டேன். என்ன நிராகரிச்ச இந்த உலகத்தை நினச்சி நான் ஏன் பயப்படணும்? எனக்கும் என் பிள்ளைக்கும் எது சந்தோஷத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்குமோ அதை நோக்கி நான் போக முடிவெடுத்துட்டேம்மா. என்னமோ கண்ணு, நீ என்னெல்லாமோ சொல்றா. சரி, உன் விருப்பப்படியே செய் என தாய் வைத்துவிட பூரிப்பு மின்ன தன்னை பார்த்து நின்ற பக்கத்து வீட்டு அக்காவை கேள்விக்குறியோடு பார்த்தவாறு டெலிஃபோனை கீழே வைத்தாள். என்னக்கா, ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று வெகுளித்தனமாக முடங்கி கிடந்த வட்சலாவா இதுன்னு பார்க்குறேன். என்ன செய்யறதுக்கா, காலம் ஒரு கதவை அடைச்சா மறு கதவை திறக்குதோ. எனக்கான கதவை நான் நேற்று கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. புரியுது. நேற்று வக்கீல் வெங்கட்ராமன் கை நிறைய பொருளோட உள்ளால நுழையும் போதே நினைச்சேன், கொஞ்சம் வெள்ளையும் சுள்ளையுமா இருக்கல்ல, நீ எல்லாம் எதுக்கு வந்து என்னோட கஷ்டப்படணும்? நான் ஒரு கூறு கட்டவா, ஒருவேளை என் கூட வேலைக்கு வருவியோன்னு நினச்சிட்டு கூப்பிட வந்தேன். இனி நீ எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணுமா என்ன? ஒரு தினசாய் முனங்கி சிரித்தவளை பார்த்து சட்டென தலை குனிந்தவள் நேற்று தனக்காகவும் தன் குழந்தைக்காகவும் வக்கீல் வாங்கி வந்த பொருளை பார்த்தாள். அதே நேரம் வக்கீலின் வண்டி அவள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. என்ன, காலையிலேயவா? கண்ணடித்து சிரித்தாள் பக்கத்து வீட்டு பெண். அவளின் நினைப்பை நிஜமாக்குவது போல குடித்து கொண்டு தள்ளாட்டத்தோடு உள்ளே நுழைந்தார் வக்கீல். நடத்துங்க நடத்துங்க, நழுவி வெளியேறப் போன பெண்ணின் முன் வந்தவள். ஒரு ஒரு 2000 ரூபாய் இருந்தா தருவீங்களாக்கா? எதுக்கு? அதுதான் அவர் வந்திருக்காரே என கஞ்சாடை செய்து சிரிக்க, ஒரு மாசத்துல கொடுத்துறேன். கெஞ்சுதலோடு நின்றவளை குழப்பமாக பார்த்தவள். என்கிட்ட கடனுக்கு கெஞ்சுறத அவர்கிட்ட கெஞ்சினா சும்மாவே கிடைக்குமே, அப்படி இருக்க என்கிட்ட எதுக்குமா கெஞ்சுறா? நான் தந்தா திருப்பி தரணும், அவருக்கு நீ பணமா கொடுக்க வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன் என்றதும் வெங்கட்ராமன் கோணலாக சிரிக்க, அக்கா இப்ப இப்ப கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுக்கிறேண்டி, அதுக்கு ஏன் கோவப்படுறா என பர்ஸை திறந்து 2000 ரூபாயை கொடுக்க வாங்கியவள் அதே வேகத்தோடு வக்கீல் முன் வந்து, இந்தாங்க சார், நேற்று நீங்க வாங்கி கொடுத்த மளிகை சாமானுக்கான பணம். நீங்க இனி இங்க வர வேணான்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தை பார்த்துக்க என்னால முடியும்னு தோணுது. நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? அவ்வளவு கம்பீரமாய் கண்ணீர் குரலில் இவள் பேசுவாள் என்று வெங்கட்ராமன் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு பெண் வசந்தியும் நினைக்கவில்லை. இருவரும் அவளை வியப்போடே பார்த்தனர். ஆனாலும் அவளின் இந்த அவதாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீறிய வக்கீல், இது இது என் வீடு, என் வீட்டுல இருந்துட்டே என்ன கிளம்ப சொல்றியா? இது உங்க வீடுதான், ஆனா இப்போ இல்லை. எப்போ வாடகை பத்திரம் போட்டு எங்களுக்கு கொடுத்தீங்களோ அது முடிகிற வரை இந்த வீட்டை விட்டு என்ன காலி பண்ண சொல்ல உங்களுக்கே உரிமை இல்லை. என்ன என்கிட்டயே உரிமை பற்றி பேசுறியா? வக்கீல்கிட்டயே உன் வாத திறமையை காட்டுறியா? நான் வக்கீலுக்கு படிக்காட்டாலும் என் புருஷன் வக்கீல் சார். அவரோட வாழ்ந்த இந்த 3 வருஷத்துல அவர் எனக்கு கத்து கொடுத்ததுல இதுவும் ஒண்ணு. எப்போ பொண்ணு போல பார்க்க வேண்டியவளை தப்பா பார்த்தியோ அப்பவே என் மூளை உயிர் பெற்றுச்சு. இதுக்கு மேல உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ நீ எப்படி வாழ்ந்துறான்னு நானும் பார்க்குறேன். பாருங்க சார், நல்லா பாருங்க. இன்னும் 6 மாசம் இதே வீட்டில் தான் இருப்பேன். தெருவில் நின்று எப்படி வாழ்றேன்னு பாருங்க. இப்போ கிளம்புங்க, எனக்கு அக்கா கூட வேலைக்கு கிளம்பணும், நேரமாச்சு. போ, அங்க போனாதானே எத்தனை பேர்கிட்ட மாட்டுறான்னு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்பட வேணாம். எப்போ அப்பா ஸ்தானத்தில் வச்சுட்டு இருந்த நீயே இப்படி அசிங்கமா பேசினியோ அப்பமே தெரிஞ்சு போச்சு. என் கணவர் ஒரு குள்ளநெறி கூட்டத்துக்கு நடுவில் தான் என்னை விட்டுட்டு போயிருக்காருன்னு. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும்.
என் பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். எங்களுக்காக நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். இந்த பரந்த உலகத்துல என் மகனோட என்னால பறக்க முடியாதா என்ன? என்ன சின்ன வலிகளும் வேதனைகளும் வரும். உன்னை போல அசிங்கம் பிடிச்சவனோட இருக்கிறதுக்கும் என் மாமனார் போல சாக்கடையோட போய் அடிமையா வாழ்றதுக்கும் 10 ரூபாய் சம்பாதிச்சு பசியோடவும் பட்டினியோடவும் நானும் என் பையனும் வாழ்ந்துடுவோம். நீ போய் உன் பிள்ளைக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் இறக்கப்படு. இப்படி மானங்கட்ட புருஷனையும் அப்பனையும் அடைஞ்சிருக்கிற அவங்க தான் பாவம். நேற்று வரை பிள்ளைப்பூச்சி போல இருந்த பெண் வீறு கொண்டு பேசிவிட்டு போகும் அழகில் இமைக்க மறந்து சிலையாக நின்றான் அந்த கேடுகட்ட வக்கீல். தன் கரம் பற்றி இழுத்து வீறு கொண்ட புலி போல முன்னோக்கி தன் குழந்தையோடு நகர்ந்து செல்லும் வட்சலாவை விழி மூடாமல் வியப்போடு பார்த்தவள் வார்த்தைகள் ஏதுமின்றி அவளோடு நகர்ந்தாள். பெண் என்பவள் யாரையும் சார்ந்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. துணிந்துவிட்டால் தூணை பிளந்து கூட அவளால் வழியை உருவாக்க முடியும். முற்றும்